ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து வெயில் காலத்தில் வந்து உடம்பு ரொம்ப ஹீட் ஆயிருங்க. வயிற்றில் வந்து ஒரு மாதிரி புண்ணு மாதிரி இருக்கிறனால தான் வந்து வாயில் வந்து அடிக்கடி வந்து புண்ணு வந்து ஏற்படும். ஸோ அந்த வயிற்றில் ஏற்படுற புண்ணையும் சரி, வாய் புண்ணு, வயிற்று கடுப்பு, வயிறு வந்து எரிச்சது எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய எளிமையான குறிப்பு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்துக்கோங்க, 2 ஸ்பூன் வந்து தயிர் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து தயிர் இல்லைனா நீங்கள் மோர் மாதிரி கூட வந்து ஆல்ரெடி வந்து மோராகவே இருந்துச்சுன்னா மோர் மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. இது நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு இந்த வெந்தயத்தை வந்து வறுத்து எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ராவே நீங்கள் வந்து வறுத்து வந்து பவுட்ரு பண்ணி வந்து வச்சுக்கலாம். கொஞ்சம் படபடன்னு வந்து வெடிக்கிறப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க, இல்லைனா வந்து அது கரிஞ்சிரும். கொஞ்சம் வந்து வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆகுது கரெக்டாக இருக்கான்ற பார்க்குறப்பே அவங்க 2 வந்து கரிஞ்சிருச்சு. ஸோ அதை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம நல்லா மிக்சியில் வந்து பவுடராக வந்து அரைச்சிட்டு வந்துக்கலாம். ரொம்ப கம்மியாக போட நமக்கு சரியாக வந்து அரைப்படாது. ஸோ அதுக்காண்டி தான் ஒரு 2 ஸ்பூன் கிட்ட வந்து எடுத்து வந்து நான் அரைக்கிறதுக்கு எடுத்துருக்கேன். இப்போ சின்ன ஜார் மிக்சியில் வந்து நான் வந்து அரைச்சிட்டு வந்துக்கிறேன். இதில் வந்து நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட வந்து சேர்த்துக்க போகிறோம். 1/4 ஸ்பூன் கிட்ட வந்து எடுத்துக்கிட்டு, ஸோ 2 ஸ்பூன் கெட்டி தயிரில் போட்டு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். அது வந்து நம்ம கிளாஸில் அப்படியே ஊற்றுறப்போ அந்தளவு வந்து மிக்ஸ் ஆகாது, அங்கங்கே வந்து கெட்டியாக இருக்கும். ஸோ அதுக்காண்டி நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு வந்து நம்ம வந்து ஃபுல்லாக எல்லாம் மிக்ஸ் பண்ணுறோம்னா ஈஸியாக வந்து நம்ம அது வந்து நல்லா வந்து குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக அந்த மாதிரி வந்து மிக்சியில் போட்டு வந்து அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் வந்து சால்ட்டு கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இங்கே நான் யூஸ் பண்ணுற தயிர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேக்கெட் தயிரில் வந்து உர ஊற்றி வச்ச தயிர் தான். எவ்வளோ கெட்டியாக வந்து வந்திருக்கு பாருங்கள். ஸோ இது நிறைய பேர் வந்து மாதிரி வந்து வரமாட்டுது, பெங்களூர் கிளைமேட்டுக்குலாம் வந்து சரியாக புளிக்க மாட்டுதுன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு ஒரு டிப் இருக்குங்க, நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ நல்லா தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் ஜாரில் ஒட்டி இருக்கிறதையும் சேர்த்து அதில் கூட வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டெய்லி வந்து நீங்கள் வந்து நீர்க்கடுப்பு பிரச்சனை, வயிற்று வலி பிரச்சனை, வாய்ப்புண்ணு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க வந்து குடிச்சிக்கோங்க. கொஞ்சம் சரியானதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து குடிக்கிற மாதிரி கூட வச்சுக்கலாம். இது மாதிரி பண்ணுறப்போ நல்லா உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். சீக்கிரமாகவே வந்து இந்த புண் பிரச்சனைலாம் வந்து சரியாயிடும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு தான் வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்கலாம். பாய்.